நேரடியாக சொன்னார். இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வியாபாரமாக இருக்கின்றது, பலருக்கு நகைச்சுவையாக இருக்கின்றது என்று வெளிப்படையாக தெரிவித்தார். அவருடைய அந்த உரை மிகவும் சிறந்த ஒரு உரையாக இருக்கின்றது. காரணம், இன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றதுமே அரசாங்கத்தால், அப்போதைய அரசாங்கமாக இருக்கலாம், அதுக்கு பிறகாக இருக்கலாம், பல விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. இதன் பின்னணி என்ன, இதன் உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய்வதற்கு பல விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டு, ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு, விசாரணைகள் இடம்பெற்று அதன் மூலமாக கிடைத்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு அந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்ட விடயங்களை மாற்றி மாற்றி இன்று பலரும் பல புத்தகங்களை எழுதி ஒவ்வொரு விலைக்கு விற்று இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மௌலவி சொன்ன கதை இது. அழகாக அர்த்தமாக சொன்னார். நாங்கள் இப்பொழுது மௌலவியினுடைய கதையை பார்த்துவிட்டு வருவோம். பிரதான சூத்திரதாரி ஜாலான் ஹஷிம் என்கின்றார்கள். தற்போது பிரதான சூத்திரதாரியாக முஜிபுர் ரஹ்மான் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுக்க விரும்புகின்றேன். சில பிரச்சனைகளுக்கு ஒரு பேனா முனையால் தீர்வு வழங்க முடியும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் தீர்வு வழங்குங்கள். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை கொண்டு வருவோம் என்கின்றீர்கள். சட்டங்களை கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் அதையே எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி உங்களுக்கு 5 வருட நீண்ட காலம் கிடைத்துள்ளதாக நீங்கள் நினைக்கலாம். அதனை நாட்களில் கூறினால் 1825 நாட்களை கிடைத்துள்ளன. அதில் ஏற்கனவே 500க்கு அதிகமான நாட்கள் கடந்துவிட்டன. இந்த ஆட்சி காலத்திலேனும் எமக்கு நீதி கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அருமையான ஒரு கருத்து தான். அதை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதன் முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் கூறுகிறார், ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டார், ஒரு பேன் பாறையில், ஒரு பேனாவினால் ஒரு உடனடியாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். 5 வருடங்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று நினைத்தால் 5 வருடங்கள் என்று இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். 1825 நாட்கள் தான் உங்களுக்கு மொத்தமாகவே இருக்கின்றது. அதிலும் இப்பொழுது 500 நாட்களுக்கு மேலே சென்றுவிட்டது. உடனடியாக மிச்சம் இருக்கின்ற நாட்களுக்குள் நிறைவடைவதற்குள் ஒரு தீர்வை கொடுங்கள், பெற்று தாருங்கள் என்று தான் மௌலவி அவர்கள் கேட்கின்றார். நாங்கள் அதை தொடர்ந்தும் அவருடைய உரை சற்று ஆழமாக கேட்போம். ඔබතුමා කිව්වා දිනන්න එක දිනන්න ඕනේ ආය නිකන් ලොවෙත් නැති වෙන්න කියලා කිව්වා. විහිළුවක් විතරක් නෙමෙයි ව්‍යාපාරයකුත් වෙලා ඉදම් කරලා වාර්තා කීපයක් හැදුවා. මගේ මතකයට අනුව ජයකිද අල්විස් වාර්තාව, SI ඉමාම් වාර්තාව, විජිත් මලල්ගොඩ වාර්තාව, පාර්ලිමේන්තු තේරීම්කාරක සභා වාර්තාව, ජනාධිපති කොමිෂන් සභා වාර්තාව, මෙරිල් කුට්වෙන් වාර්තාව කියලා